நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுவரை நான் இருந்த அறிவற்ற நிலையால் நான் தமக்கு பெரும் வேதனை அளித்து விட்டேன். தற்போது என் மனதில் சஞ்சலமும் இல்லை, இதுவரை இருந்த எவ்வித சங்கடமும் இல்லை. நீ மாலையாக தரித்துள்ள பிறவிகளின் சக்தியை உன் சரீரத்திற்குள் அடக்கி உன்னுள் இருக்கும் அஷ்ட சக்கரங்களில் வியாபிக்கச் செய்வாயாக. நீ உருவாக்கவிருக்கும் சக்தியானது இந்த அகிலத்திற்கு நன்மை பயக்கும். அசுர சக்தியை பூண்டோடு அழிக்க உனக்கு உதவி புரியும். உன் முற்பிறவி சக்திகளை கொண்டு நீ இன்று முதல் ஒரு புது உருவத்தை பெறப் போகின்றாய். கூடாது, அவ்வாறு நடைபெறக்கூடாது, அவ்வாறு நடைபெறவே கூடாது. ஒருவேளை அதுபோல் நடந்துவிட்டால் அனர்த்தமாகிவிடும். இதை கையாளும் ரகசியத்தை, தந்திர வித்தை ஒன்றை கொண்டே என்னால் அறிய இயலும். மகாதேவா, ரத்த பீஜனின் அராஜகம் பற்றி தாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அகிலத்திற்கு இந்த அநீதியிலிருந்து முக்தி கிடைக்குமா ஈசனே? அசுரர்கள் வரம் பெற்றவர்கள். ஒரு ஸ்திரீயே அவர்களை சம்ஹாரம் செய்ய வேண்டும். அந்த ஸ்திரீ ஆதிசக்தியின் லட்சணங்கள் பொருந்தியவளாக இருக்க வேண்டும். தாம் கூறுவது உண்மைதான் ஈசனே. அந்த சக்தி மாதா பார்வதி தேவி அல்லவா? பார்வதிக்கு அந்த ஞானம் கிடைத்து விட்டது.
தான் பெற்ற தந்திர ஞானங்களின் துணை கொண்டு அவள் அசுரர்களை சம்ஹாரம் செய்வாள். என்ன காரியம் இது? இச்செயலை செய்வதற்காகவா என்னவரிடமிருந்து ஞானம் பெற்றேன்? லட்சியத்தை நிறைவேற்ற ஈசன் மீது பாதம் பதிக்க வேண்டுமா? இயலாது. என்னால் பத்தினி தர்மத்தை மீற இயலவே இயலாது. எச்செயல் ஈடேற வேண்டும் என என்னை தேடி வந்தீர்களோ? அச்செயலை என்னால் நிறைவேற்ற இயலாது. என்னை மன்னியுங்கள். தாம் அனைத்தும் அறிந்தவர், திரிகால ஞானி. என் வார்த்தைகளில் மறைந்துள்ள அர்த்தத்தை பற்றி தாம் அறிவீர்கள். தயை கூர்ந்து என்னை வற்புறுத்தாதீர்கள். நிலைமையின் தாக்கத்தை முழுமையாக அறியாமல் நீயே ஒரு முடிவெடுப்பது நற்செயல் என்று பார்வதி. தாம் கூறும் எதையும் ஏற்க தயாராக உள்ளேன். ஆனால் பத்தினி தர்மத்தை என்னால் நிச்சயம் மீற இயலாது. இப்போதே நாம் இருவரும் கைலாயம் நோக்கி புறப்படுவோம். நம் வரவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அசுரவேந்தே, சேனாதிபதி ரத்தபீஜன் அகிலத்தில் தன்னுடைய அட்டூழிய பணியை துவக்கிவிட்டார். தேவர்களை ஆராதிப்பதும் அவர்களை பூஜிப்பதும் அடியோடு அழியும் வரை தன் பணியை தொடருவார். நானும் கொடுத்த வாக்கின்படி அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன். ஆனால் ஆச்சரியம் யாதெனில், மக்களை காப்பாற்றுவதற்கு மகாதேவர் ஏன் இன்னும் வரவில்லை? நமது குருநாதர் சுக்ராச்சாரியாரின் வாக்குப்படி ஈசனின் லீலைகள் பிரம்மாண்டமாகும், அதிசயமானதாகும், அற்புதமானதாகும். அவர் வருவார், நிச்சயம் வருவார். அவதியில் வாடும் மனிதர்களை தனது சக்தியை கொண்டு நிச்சயம் காப்பார். அதை அனுபவபூர்வமாக நாம் அறிந்துள்ளோம். வாய்ப்பில்லை அசுரர் கரசரே. ஒருவேளை நாம் பெற்றிருக்கும் சக்திகளை கண்டு தேவர்களை காக்காமல் பின்வாங்கி விட்டாரோ? அவ்வாறு நிகழுமாயின் ஆனந்தம் கொள்வேன். ஆனால் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன். மகாதேவர் மற்ற தேவர்களை காக்கும் பணியை நிச்சயம் புறக்கணிக்க மாட்டார். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள்,
நமது உத்தேசம் பார்வதியை கவர்ந்து வருவது. அதை விடுத்து ஈசனோடு யுத்தம் செய்து நாம் நம் சக்திகளை இழக்கக்கூடாது. அது மட்டுமல்லாது, கவர்ந்து கொண்டு வரும் பார்வதியை காமதேவனின் ராஜசிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும். மகாதேவரின் வருகை பற்றி அறிந்தவுடன் எமக்கு செய்தி அனுப்புங்கள். தமது செய்தியை நான் எதிர்நோக்கி காத்திருப்பேன். தும்ரலோச்சனா, புறப்படுவோம். என்ன இது? ஏன் அனைவரும் கவனம் இல்லாமல் இருக்கின்றீர்கள்? சிவகணங்கள் அனைத்திற்கும் நல்வகையில் உணவளிக்கும் பொறுப்பை உன்னிடம்தானே வழங்கினேன் நந்தி. ஆனால் இவர்கள் அனைவரையும் காண்கையில் எனக்கு பல நாட்கள் இவர்கள் உணவுண்ணாதது போல் தெரிகிறது. மாதா, தம்முடைய ஆணையை சிறமேற்கொண்டு நான் இவர்கள் அனைவருக்கும் அனுதினமும் உணவளிக்க காத்திருந்தேன். ஆனால் இக்கைலாயத்தை விட்டு தாங்கள் விலகிச் சென்று விட்டதால் இவர்கள் ஆகாரத்தையே புறக்கணித்து விட்டார்கள். நான் தான் இப்போது வந்துவிட்டேனே. இனி தாம் அனைவரும் உணவுண்ணலாம் அல்லவா? என்ன இது? வஸ்திரத்தை தூய்மையாக வைக்கவும் அறிய மாட்டீர்களா? அனைவரும் சென்று ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்திக் கொண்டு வாருங்கள். தாம் வரும்போது உணவு இங்கு தயாராக இருக்கும். உனது அன்பான வார்த்தைகளால் அனைவரையும் அடிபணிய வைப்பாய் என்பதை அறிவேன். உன் வருகை ஆனந்தத்தை விளைவிக்கும். என்னால் தமது மனம் ஆனந்தம் கொண்டால் அது எனக்கும் ஆனந்தம்தான் சுவாமி. ஆனால் ஒன்றை செய்ய என் மனம் இடமளிக்கவில்லை. அது என்ன பார்வதி? தாம் அனைத்தும் அறிந்தவர். அசுரர்களை வதம் செய்ய தம் சரீரத்தின் மீது நான் பாதம் பதிப்பதா? அவ்வாறு ஒரு காரியத்தை என்னால் எவ்வாறு செய்ய இயலும்? தாம் முக்காலமும் உணர்ந்தவர். அவ்வாறு இருக்க இக்காரியத்தை நான் எவ்வாறு செய்வேன் என்று உணர்ந்தீர்கள்? இயலாது சுவாமி. அதற்கு மட்டும் என்னை வற்புறுத்தாதீர்கள். என்ன கூறுகிறாய் பார்வதி? அசுரர் குலம் உன்னால் அழிக்கப்பட வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட விதி. நீ அமைதியாக இருந்தால் அகிலம் அடியோடு அழிந்து விடும். அது நடக்க வேண்டுமா? தாம் என்ன கூறினாலும் சரி, இது ஒன்றை மட்டும் செய்ய என் மனமானது இடமளிக்காது சுவாமி. அகிலத்தின் நன்மைக்காக எதையும் பொறுப்பவன் நான். நாராயணா, தேவி பார்வதி அசுரர்களை அழிக்க மாட்டேன் என்று கூறினார்கள். அவரை சம்மதிக்க வைக்க ஈசனாலும் இயலவில்லை. நாங்கள் இந்நிலையில் என்ன செய்வதென்று தாமே கூறுங்கள். ஓர் உபயமே உள்ளது.
தேவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அசுரர்களை எதிர்த்தாக வேண்டும். பிரபு, தாம் என்ன கூறுகிறீர்கள்? எம் நிலைமை பற்றி தாம் அறிவீர்கள் அல்லவா? இரத்த பீஜனை எதிர்க்க இயலாது. இரத்த பீஜனின் ரத்தம் எங்கெல்லாம் பூமியில் விழுகிறதோ அங்கு இன்னொரு இரத்த பீஜன் முளைக்கின்றான். இந்நேரம் எத்தனை இரத்த பீஜன் தோன்றியிருப்பானோ தெரியவில்லை. சங்கடம் ஒன்று எழுந்தால் அதற்கோர் தீர்வும் ஏற்படும். தேவேந்திரா, நீ தேவகணங்களை இரு பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். அதில் ஓர் பிரிவினர் இரத்த பீஜனோடு யுத்தம் புரிய வேண்டும். மற்றொரு பிரிவினர் அரூபமாக இருந்து இரத்த பீஜனின் உதிரம் பூமியில் சிந்தாது தடுக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, அனைவரும் அவரவர் கடமையை நிறைவேற்ற வேண்டியது அவசியம். நான் பத்தினி தர்மத்தை காப்பாற்ற எண்ணுகிறேன். ஆதிசக்தியின் கடமையை இரண்டாவதாக எண்ணுகிறேன். அகிலத்தில் பிறந்த அனைத்து பெண்களுக்கும் கணவனே வாழ்வின் கண்கண்ட தெய்வமாகின்றார்கள். என் கணவனுக்கு அவமரியாதை ஏற்படும் காரியத்தை நான் நிச்சயம் செய்ய மாட்டேன். நான் வேண்டிய பிறகும் செய்ய மாட்டாயா? நான் என்னவர் மீது பாதம் பதிக்கும் பாவத்தினை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? பார்வதி, நான் கூறுவதை இயலாது. இன்னும் சிறிது நேரம் நான் இங்கிருந்தால் என்னை தாம் சம்மதிக்க வைத்து விடுவீர்கள். நான் இப்போதே மானசரோவர் நோக்கி செல்கிறேன்.